நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் merge டூ ஷார்ட்டட் அரேஸ் தான். பட் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ரெண்டு அரேவையும் ஒரு புதுசா ஒரு அரேல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி n பிளஸ் எம். ஏன்னா என்னங்கிறது ஏ அரேவோட சைஸையும் ஃபர்ஸ்ட் அரேவோட சைஸும் எம்ங்கிறது செகண்ட் அரேவோட சைஸும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் புதுசா ஒரு அரே கிரியேட் பண்றோம். அந்த அரேல ஷார்ட்டட் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். அந்த அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அது merge டூ ஷார்ட்டட் அரே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n பிளஸ் எம். இப்போ என்ன அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எந்த ஒரு ஸ்பேஸுமே எக்ஸ்ட்ரா எடுக்காம நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு அரேவை ஷார்ட் பண்ணணும். அது எப்படி எந்த ஒரு ஸ்பேஸும் எடுக்காம அப்படின்னா ஒரு கொஸ்டின் வரலாம். இங்க பாருங்க, அரே 1ல 1 3 5 7 அப்படின்னு இருக்கு. அரே 2ல 0 2 6 8 9 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஷார்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 1 2 3 5 6 7 8 9 அப்படின்னு கிடைக்கும். பட் நீங்க இந்த ரெண்டையும் ஷார்ட் பண்ணி புதுசா ஒரு அரேல ஸ்டோர் பண்ண வேணாம். என்ன பண்றீங்க அப்படின்னா அரே 1ல 0 1 2 3 பேலன்ஸை அரே 2ல நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்க ஷார்ட் பண்ணுங்க. அரே 1ஓட கண்டினியூஸ்னா அரே 2வா இருக்கணும். பட் ரெண்டு எலமெண்ட்டுமே எப்படி இருக்கணும்னா ரெண்டு அரேவே எப்படி இருக்கணும்னா ஷார்ட்டட் ஆர்டர்ல இருக்கணும். அதாவது 0 1 2 3 அதுக்கு அடுத்து வர எலமெண்ட்ஸ் எல்லாமே அரே 2ல நம்ம போட்டுறணும். ஸோ அப்போ இப்படி ஷார்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்னது எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் எடுக்க தேவையில்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் இல்லாம நம்ம இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் ரெண்டு அரே வச்சிருக்கேன். நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை அரே ஏ. கரெக்டா? இது என்னுடைய அரே ஏ. இது என்னது? இது என்னுடைய அரே பி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் ஷார்ட் பண்ணணும். இப்போ ஓவராலா இதை ஷார்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓவராலா ஷார்ட் பண்ணோம்னா 1 2 3 நெக்ஸ்ட் 8 8க்கு அப்புறம் 9 9க்கு அப்புறம் என்ன வரும்? 14 15 18 20 25. இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுமே இப்போ ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரேல என்ன போட்டணும்? 1 2 3 8ங்கிறது இங்க ஸ்டோர் ஆயிடணும். 9 14 15 18 20 25ங்கிறது இந்த அரேல ஸ்டோர் ஆயிடணும். இப்படிதான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். சரி, ஓகே. இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ நான் எப்படி இதை ஷார்ட் பண்றது? நமக்கு ஆல்ரெடி எப்படி ஷார்ட் பண்ண தெரியும்? merge டூ ஷார்ட்டட் அரேஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன பார்த்தோம் அப்படின்னா புதுசா ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கிறது. கரெக்டா? புதுசா இப்படி ஒரு அரேவை கிரியேட் பண்ணி அந்த அரேல இந்த எலமெண்ட்டை நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட் பண்ண தெரியும். கரெக்டா? புதுசா ஒரு அரே சி அரே கிரியேட் பண்ணி அந்த சி அரேல நம்மளால இந்த மாதிரி ஒரு எல்லா வேல்யூஸையும் போட்டு நமக்கு ஷார்ட் பண்ண தெரியும். கரெக்டா? இது அப்ரோச் நம்பர் 1. இங்க நம்ம பார்த்தது புதுசா சி அரேல எல்லா வேல்யூஸையும் நம்ம இந்த மாதிரி நமக்கு இன்சர்ட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்றலாம்னா ஒரு பாயிண்டர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்டர்ஸை லைனா மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க ஐயா இருக்கட்டும், ஜேவா இருக்கட்டும், கேவா இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த ரெண்டையும் ஒன்னு தூக்கி இங்க போடலாம். அடுத்தது இந்த ரெண்டையும் ஸ்வாப் பண்ணி இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி ஐ கே, அடுத்தது ஐ கே ஐ கே. கரெக்டா இங்க இருக்கிற வேல்யூஸ் அப்படியே போட்டுரும். அடுத்தது ஐ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? திரும்ப ஜேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா? ஐ ஒன்ஸ் வந்து அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஐ நெக்ஸ்ட் வரும்போது ஐ ஏவோட சைஸை தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? திரும்ப கே இங்க இருக்கும், ஜே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜே கே, திரும்ப ஜே கே ஜே கே. கரெக்டா? இந்த கேத் இண்டெக்ஸ்ல இந்த இண்டெக்ஸ்ல பியோட ஜே இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டே வரலாம். இங்க ஜே கே ஜே கே ஜே கே. ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? எய்தர் கேவோ ஜேவோ செகண்ட் அரேவும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா ஃபைனலா நம்ம இப்ப வந்து என்ன பண்ணியாச்சு? ஸ்வாப் பண்ணியாச்சு. அதாவது இங்க 2 தூக்கி 1, இங்க 2, இங்க 3, இங்க 8, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு? எல்லா வேல்யூஸையும் ஸ்வாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனா இந்த அப்ரோச்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா அரே எடுக்கக்கூடாதுங்கிறதா நம்ம கொஸ்டின். பட் இந்த அப்ரோச்சுக்கு நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ரா அரே எடுக்கிறோம். அப்போ எக்ஸ்ட்ரா அரே இல்லாம இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கம் டு செகண்ட் அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் செட் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல எக்ஸ்ட்ரா என்ன பண்றேன்? அரேவை எடுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ரைட் இட் ஆஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ். இப்போ ஏ அரேக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் 0 1 2 3. பி அரேக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். கரெக்டா? பி அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 0 1 2 3 4 5. இப்போ ஏ அரேவோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? ஏ அரேவோட சைஸ் n ஈக்குவல் டு 4. பி அரேவோட சைஸ் என்ன? m ஈக்குவல் டு 6. சரி, ஓகே, ஃபைன்.
இப்போ நான் எங்க இருந்து இதை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா டெக்னிக்கலி, ஓகேங்களா? டெக்னிக்கலி இப்போ நான் வந்து ஒரு 2 பாயிண்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். ஒன்னு எல் பாயிண்டர், லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர், ஓகேங்களா? இப்போ இந்த லெஃப்ட் பாயிண்டர்ல என்ன வேல்யூ இருக்கு? 20. ரைட் பாயிண்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப நான் எங்க பிளேஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஏவோட அரேல ஃபர்ஸ்ட் அரேல லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் பிகாஸ் ஏ அரேஸ் இஸ் ஷார்ட்டட். அப்ப இந்த வேல்யூவை விட கிரேட்டர் வேல்யூ நம்ம கிட்ட கிடைக்காது. பி அரேவும் ஷார்ட்டட், ஸோ அதனால இந்த வேல்யூ விட ரொம்ப கம்மியான வேல்யூவும் நமக்கு கிடைக்காது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றேன். இப்ப கம்பேர் பண்ணும்போது என்னது? இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் 20 இஸ் கிரேட்டர் தென் 1, கரெக்டா? 20 இஸ் கிரேட்டர் தென் 1. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டெக்னிக்கலா கம்மியான வேல்யூ தானே லெஃப்ட் சைட்ல இருக்கணும். நான் ஒரு லெஃப்ட் வேல்யூவையும் ரைட் வேல்யூவையும் கம்பேர் பண்றேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் வேல்யூ லெஸ் தென் ரைட் வேல்யூவா தானே இருக்கணும் டெக்னிக்கலா. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது அப்படிதானே இருக்கணும். பட் ஆனால் இங்க என்ன இருக்கு? 20 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லலாம்னா இந்த 1 கம்பல்சரி லெஃப்ட் சைடு தான் வரணும். ஏன்னா 20ங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடாது, அது கிரேட்டர் வேல்யூ. அப்ப என்னதான் வரணும்? லெஃப்ட் சைடு தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லாமா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 20 ஓகே ஓகே இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்வாப் பண்ணிடுறேன், ஓகேங்களா? எப்படி ஸ்வாப் பண்றேன் அப்படின்னா இங்க 1 கொண்டு வந்துடுறேன், இங்க 20 ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? லெஃப்ட் பாயிண்டரை இங்க மூவ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் இங்க மூவ் பண்ணிக்கலாம், ரைட் பாயிண்டரை எங்க மூவ் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். இப்ப திரும்ப செக் பண்றேன், லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தென் ரைட் அப்படின்னு என்னது? லெஃப்ட் வந்து கிரேட்டர் தென் ரைட்டா இருக்குன்னா அப்படி இருக்கவே கூடாது. டெக்னிக்கலா வந்து கிரேட்டர் வேல்யூஸ் எங்க வரணும்? ரைட் சைட்ல வரணும். அப்ப நான் என்ன பண்றேன்? திரும்ப இந்த ரெண்டையும் வந்து ஸ்வாப் பண்றேன். இங்க எனக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது, இங்க எனக்கு என்ன கிடைக்குது? 15 கிடைக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? லெஃப்ட மூவ் பண்றேன், ரைட்ட மூவ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல என்னது? லெஃப்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ரைட் ஆனா கிடையாது. ஏன்? ஏன்னா லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட். அப்ப டில் இந்த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஷார்ட்டட். ஃப்ரம் இந்த பாயிண்ட்ல இருந்து எல்லாமே என்னது? ஷார்ட்டட். 2, 8ன்னு ஷார்ட்டடா தான் இருக்கு. அப்ப 8 லெஸ் தென்னா அதை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூவும் லெஸ் தென்னா தான் இருக்கும். ஏன்? இங்க எல்லாமே ஷார்ட்டட். இப்ப 9 விடவே இது கம்மியா இருக்குன்னா ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்னது? ஷார்ட்டட். அப்ப அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ விடவும் கம்மியா தான் இருக்கும் இந்த வேல்யூ. அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு? லெஃப்ட் சைட்ல வர என்னால 100% சொல்ல முடியும், லெஃப்ட் சைட்ல வர்ற வேல்யூஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கு, ரைட் சைட்ல வர வேல்யூஸ் எல்லாமே ரைட் சைட்ல இருக்கு, கரெக்டா? லெஃப்ட் சைட்ல இப்ப நம்ம கிட்ட என்ன வேல்யூஸ் இருக்கு? 2, 8, 3, 1. ரைட் சைட்ல என்ன இருக்கு? 20, 15, 9, 14, 18, 25. ஒரே ஒரு சின்ன மேஜர் இஷ்யூ, சின்ன மைன்யூட் ஒர்க் என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல வேணுங்கிற வேல்யூ லெஃப்ட் சைட்ல இருக்கு, ரைட் சைட்ல வேணுங்கிற வேல்யூ ரைட் சைட்ல இருக்கு. ஆனா இந்த லெஃப்ட் சைடு அரே ஷார்ட்டடா இருக்கான்னு கேட்டா ஷார்ட்டடா இல்லை, கரெக்டா? ஏன்னா நமக்கு இங்க எப்படி வேணும்? 1, 2, 3, 8ன்னு வேணும். இங்க நமக்கு எப்படி வேணும்? 9, 14, 15, 9, 14, 15, 18, 20, 25ன்னு வேணும். அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஏ அரேவையும் ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் ஏ அரே, ஷார்ட் பி அரே பண்ணோம்னா முடிஞ்சதா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டரை பிளேஸ் பண்றோம், பாயிண்டர் பிளேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டே வரோம், எந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகுதோ அதோட முடிச்சுட்டு திரும்ப ஏ அரேவை ஷார்ட் பண்ணிடு, பி அரேவை ஷார்ட் பண்ணிடு, முடிஞ்சு போச்சா? ஸோ திஸ் இஸ் டெக்னிக் 1, கரெக்டா? டெக்னிக் 1. ஐயோ டெக்னிக் டக்குன்னு ஸ்பெல்லிங் வேற தெரியலையே. சரி விடுங்க, மெத்தட் 1ன்னு வச்சுக்கலாம். மெத்தடுக்கு எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும். மெத்தட் 1, மெத்தட் 1, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தட் 1ல என்ன பண்ணோம்? இனிஷியலாக லெஃப்ட் பாயிண்டர் எங்கே பிளேஸ் பண்ணோம்? லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் பிளேஸ் பண்ணோம், செக் பண்ணிட்டே வந்தோம், கரெக்டா? ஸோ அந்த அப்ரோச் ரொம்ப ஈஸி தான். லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். லெட்ஸ் டேக் யோர் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் லெட்ஸ் பிளேஸ் யோர் ரைட் பாயிண்டர் ஹியர். டில் எது வரைக்கும் போயிட்டே இருக்கணும்? இந்த மாதிரி என்னுடைய லெஃப்ட் பாயிண்டர் 0 வர்ற வரைக்கும் பண்ணலாம், 0 தாண்டி -1 பண்ணக்கூடாது. இந்த ரைட் பாயிண்டர் எது வரைக்கும் போகலாம்? இந்த செகண்ட் அரேவோட சைஸை விட லெஸ் தென் வரைக்கும், அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகலாம், கரெக்டா? அப்ப முதல்ல லெஃப்ட் ரைட்டை நான் என்ன பண்றேன்? இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சால்வ். ஓகே, செகண்ட் என்ன இருக்கு? 2 அரே இருக்கா? நான் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம். ஸோ அரே நேம். இப்போ முதல்ல லெஃப்ட் பாயிண்டர் இன்ட் லெஃப்ட் பாயிண்டர் ஈக்குவல் டு எங்க பேஸ் பண்ணும்? ஏ டாட் லென்த் -1. இன்ட் ரைட் பாயிண்டர் எங்க பண்ணணும்? 0ல பிளேஸ் பண்ணணும்.
while left always greater than or equal to 0 இருக்கணும் and right less than b dot length இருக்கணும். இப்போ என்ன செக் பண்ணணும்? if array of left அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது greater than b of right இருக்கு அப்படின்னா b of right என்னப்பாச்சு b of right இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். கரெக்டா? அப்ப in temporary equal to a of left என்ன வந்துடணும்? b of rightல இருக்கிற அந்த வேல்யூ வந்துடணும். b of rightல என்ன வந்துடணும்? டெம்பரவரியில ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூ வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லெஃப்ட் மைனஸ் பண்ணணும், ரைட்டை பிளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைட்ல வரணும், ரைட் சைடு போகணும். சரி, ஒருவேளை இல்ல a of left greater than b of right இல்ல, அதாவது till இந்த பாயிண்ட் எது வரைக்கும் ஸ்வாப் ஆகும் அப்படின்னா, ஆமா a of left is greater than b of r தான். இந்த ரெண்டு வேல்யூ ஸ்வாப் ஆயிக்கும். ஸ்வாப் ஆகி லெஃப்ட் மைனஸ் மைனஸ் ரைட் பிளஸ் பிளஸ். ஆமா, a of left is greater than b of right தான். இந்த வேல்யூ ஸ்வாப் ஆயிக்கும், லெஃப்ட் இங்க போய்க்கும், ரைட் இங்க வந்துக்கும். இந்த இடத்துல a of left is greater than b of right கிடையாது அப்படின்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் a அரேவை ஷார்ட் பண்ணிருங்க, b அரேவை ஷார்ட் பண்ணிருங்க. கரெக்டா? சோ என்ன பண்ணலாம்? அப்படி கிடையாது அப்படின்னா அதோட பிரேக் பண்ணி முடிச்சிடலாமா? பிரேக். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஃபர்தரா லெஃப்ட் ரைட்டை ரன் பண்ண தேவையில்லை. அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் a அரேவை ஷார்ட் பண்ணு, அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் b அரேவை ஷார்ட் பண்ணு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்ரோச் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம டிசைட் பண்ணணும். ஆல்சோ இதை விட ஒன் ஆஃப் த ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் இருக்கு, மெத்தட் 2 இருக்கு, கேப் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் 2 நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா இல்லை அடுத்த வீடியோல பார்க்கலாமா? ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோ ஒரு செப்பரேட் வீடியோ கேப் 2 அந்த செகண்ட் மெத்தடை வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். பட் இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? அதிகபட்சமா இந்த எல்லோ ஆறு எது வரைக்கும் போகும்? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ரெண்டு சைஸ்ல எது பெருசோ அது வரைக்கும் போகும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த எல் பாயிண்டர் ஆர் பாயிண்டர் நவுறது எது வரைக்கும்னா மேக்சிமம் ஆஃப் எய்தர் ஏ சைஸ் என்னன்னு வச்சுக்கலாம் இல்ல எம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நவுரும். அது நவுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? ஏ அரேவையும் ஷார்ட் பண்றோம். ஏ அரேவை ஷார்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? log n. இதே பி அரேவை ஷார்ட் பண்றதுக்கு என்ன? m log m. அப்போ ஓவராலா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பார்த்தோம்னா என்னது? எய்தர் மேக்சிமம் ஆஃப் n or m, அது கூட பிளஸ் n log n பிளஸ் m log m. இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷனை இதை விட கம்மி பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ், அப்சல்யூட்லி we can do that. அது என்ன அப்படிங்கிற அந்த நெக்ஸ்ட் மெத்தடை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோட கண்டினியூஷனா அதை பார்த்துருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஆப்டிமைசேஷனும் புரியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.